குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 11, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்துல வக்ரகதி ஆயிருக்காரு. இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் கெட்டுரும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது 12. அப்போ ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதுகெலும்பு, அதுவுமே பாதிக்கப்படும். கரெக்டா உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனி வேற உங்களுக்கு. அப்போ உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அப்ப 6க்குரிய சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 6ஆம் இடம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோட இணைந்து இருக்கிறார். அப்ப 4க்குரிய புதனும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. உங்களுடைய 3, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாரு. இந்த காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுக்கும். மன ரீதியான ஒரு போராட்டத்தை மீனத்துக்கு கொடுக்கும். ஓகே, 5ஆம் இடத்துல குரு இருக்கே, பார்வை செலுத்துகிறாரே அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் ஓகே. ஆனா லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு இணைவு இருக்கும் போது குரு என்ன ஆவாரு? சூரியன் ரொம்ப பவர் இல்ல, சூடு தாங்க மாட்டார்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க, எதுவா இருந்தாலும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மிட்டு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. புது பிளான்ஸ் எதுவுமே வேண்டான்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாறிடுவாரு. அப்புறம் ஆஸ் யூசுவல் குரு எங்கும். நினைச்சு பார்த்துக்கோங்க. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டுல பெருசா ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நமக்கு அதோட பாதிப்புகள் நமக்கு சொந்த வாழ்க்கையில் நடக்கும். இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மூலியமாக, அதாவது உங்களுடைய மேனேஜர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். மறைமுக எதிரிகள் யாரா இருப்பாங்கன்னா அவங்கதான். அப்ப 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்துல புதன் குருவோட உட்காரும் போது இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு 17 days, அதாவது டேட் நம்ம 17th வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே. அப்போ புதன் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலபுருஷனுக்கு 3, 6 இல்லையா? அவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி நான் சொல்றேன்.
ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கும்போது இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்ப தூக்கம் கண்டிப்பா வேணும். ஆனா உங்களுக்கு நாள் தூங்கவே முடியாது. 12ஆம் இடத்துல ராகு போகக்காரகன் போகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த தூக்கத்தை வந்து அன்டைம்ல கொடுப்பாரே தவிர தேவையான டைம்ல கொடுக்க மாட்டார். அந்த அன்டைம்லயே வந்து தூங்க விடாம ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தூக்கம் கெடும். அப்ப பிளானிங் எல்லாம் பண்ணும்போது கரெக்டா பிளான் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக நம்மளுடைய செயல்பாடுகளை மாத்திக்கலாம். ஆன்மீக ட்ரிப் இந்த மாதத்துல போலாமான்னு கேட்டா வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி கூட புதனும் இருக்காரு. ஸோ டிராவலிங் எல்லாம் வேணுமான்னு கேட்டா தேவையில்லை. அப்போ உங்களுடைய லக்னத்துல இருந்து 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் யாரு உங்களுக்கு? உங்களோட லக்னத்துக்கு 2. அப்ப 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. புதன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. அப்ப குடும்பத்துக்காக சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. சூரியன் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் எதையும் நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க, அது பிரச்சனையில போய் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒவ்வொரு பிளானட் நமக்கு யாரு, நமக்கு சுய ஜாதகத்துல அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்னும் ரிலேட்டடா நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னைக்குமே வந்து மீன லக்னக்காரர்கள் மீனராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க. ஏதாவது வந்து ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ வந்து என்னன்னா அவங்க இதுக்கு சொல்லுவாங்க என்னன்னா மீனத்தை வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையே வேண்டாம், என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த கேப்ஷன் வந்து சொல்றாங்க. அது என்னதான் அது ஒரு கிண்டலா சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க அப்படிதான். நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே. அப்போ நீங்க ஹேண்டில் பண்ணும்போதும் என்னாகும் அப்படின்னா அதிகமா பாதிக்கப்படுறதும் மீனம் தான். நிறைய ராசிகள் இருந்தாலும் மீனமும் அதுல ஒரு பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நீசமா இருக்கும்போது சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்த விஷயத்துல வந்து ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய லவ், உங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை, இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சொல்லுங்க. ஆனால் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா அமைதியாகிக்கோங்க. ஏன்னா ஒரு தடை தாமதத்தோட தான் இது நடக்கும். ஸோ படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிடுவாரு. எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பு. 7.5 நாட்டு சனி யாரை பார்க்குதோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போங்கன்னு தான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா நீங்கள் வந்து வேர்வை வெளியே வரணும், வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை வெளியே கொண்டுட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதுதான் பெஸ்ட்டு பரிகாரமே. ஆனால் இதெல்லாம் பண்ண விடாம தடை பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனியை காலில் அடிபடுறது, முட்டியில் அடிபடுறது, கெண்டைக்காலில் வந்து நரம்பு இழுத்துக்கிறது, அதே மாதிரி முதுகெலும்பு பிரச்சனை, இதெல்லாமே கண்டிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ். உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்க. நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ சளி, இருமல் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக சுடுதண்ணி குடிங்க. ஃபுட்டில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கெரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்துறோம் அப்படின்னா அப்படியே கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம்.
பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டாக சரியாயிடும்.